தேனியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திறந்த வேனில் சென்றபடி வாக்கு சேகரித்து வருகிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், அங்கு வாக்கு சேகரிப்பு எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவு எப்படி இருக்கு? அதாவது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று அதிகாலை தேனி மாவட்ட எல்லையான கெங்குவரப்பட்டி அருகே உள்ள பட்டாளம்மன் கோவில் கிராமத்திற்கு முதல் கட்டமாக சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தேனி மற்றும் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார். இதில் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார், திருச்சி தொகுதியில் செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து தனது முதல் பரப்புரையான ஜி கல்லுப்பட்டி கிராமத்தில் தனது முதல் பரப்புரையை துவங்கியுள்ளார். அடுத்த கட்டமாக கெங்குவரப்பட்டி கிராமத்தில் இரண்டாம் கட்ட பரப்புரையை துவங்குகிறார். இதற்கு பின்பு மாலை போடிநாயக்கனூர் பகுதியில் அதனை சுற்றியுள்ள சட்டமன்ற தொகுதியில் உள்ள பகுதியில் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது அவர் எடுத்துரைத்த பிரச்சாரத்தில் அவர் முக்கியமாக பேசிய விஷயம் என்று பார்த்தோம் என்றால், கடந்த முறை 2004 முன்பு அவர் இங்கே தேனி பரிகுளம் தொகுதியாக இருந்த போது அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை செய்து கொடுத்தேன், அதே போல் இந்த முறையும் தங்களுக்கான தேவையான நலத்திட்டங்களை செய்து கொடுப்பேன் என்ற ஒரு அறிவிப்பை முன்வைத்துதான் முதற்கட்டமாக பிரச்சாரத்தை துவங்கினார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், தற்போது அந்த காலகட்டங்களில் ஜெயலலிதாவிடம் என்ன உங்களுக்கான திட்டங்களை எடுத்துக்கொண்டானோ அதே போல தற்போது மோடியிடம் உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறி அவங்களுக்கான திட்டங்களை செய்துகிறேன் என்ற ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இன்று முதல் கட்ட பிரச்சாரமாக இன்று துவங்கப்பட்டது. அடுத்த கட்டமாக தொடர்ந்து திடீர்தான் தேனி தொகுதியில் போட்டியிடுவதற்காகவே தனியாக ஒரு வீடு ரத்தின அன்னஞ்சி விளக்கு பகுதியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து தனது கட்சி அலுவலகத்தை பணிகளை செய்து கொண்டு தினமும் சட்டமன்ற தொகுதி வாரியாக அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்று துவங்கப்பட்டுள்ள பிரச்சாரம் அடுத்த கட்டமாக போடி பகுதியில் தான் இந்த மாலை பிரச்சாரத்தை துவங்க உள்ளார். நன்றி சதீஷ், விவரங்களோடு இணைந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.